அந்த சொல்றல ராதிகா, உங்க அம்மா அந்த ரூம்குள்ள தான் இருக்காங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சுது. என்னமா எப்படியோ இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு வழியா சாப்பாடை எடுத்துட்டு வந்தாச்சு. மேடம் அக்கா கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதான், இல்லனா சந்தேகம் வந்துடும் அவங்களுக்குலாம். என்ன தம்பி, இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவே இவ்வளவு நேரம் ஆயிட்டு? அக்கா, உனக்கு எதுவும் தெரியாம பேசாத. வெளியே அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனைப்பா? உனக்கே தெரியும்ல, உன்னை யாருக்குமே தெரியாம தான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன்னு. ஏன்கா இப்படி பண்ற? நைட்டு நேரத்துல நீ எதுக்கு பாலும் பிரெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க? அந்த விஷயமா? அந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? ஆமா, என்ன ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 2 வாரமா நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி. அப்ப அவளுக்கு சந்தேகம் வருமா வராதா? நீ என்ன பண்ணிருக்கணும்? சாப்பிட்டுட்டு ஒழுங்கா நீட்டா எடுத்து வச்சுட்டு போயிருக்கணும். அப்படி இப்படின்னு போட்டு போயிருக்க. என்ன தம்பி சொல்ற? அப்ப நான் இங்க இருக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சிட்டா? அவங்களுக்கு தெரியலக்கா, ஆனா சந்தேகம் வந்துட்டு. இன்னைக்கு மல்லிகா காலையில வீட்டுல எல்லாரையும் நிக்க வச்சு கேட்டா. என்னதுப்பா கேட்டா? அப்படியே மேல பாரு. என்னது தம்பி, மேல பாரு கீழே பாருன்னு ஒண்ணும் புரியலையே. ஷோ ஏக்கா, பிளாஷ்பேக். அமைதியா பாருக்கா. அதான் இந்த வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல மல்லிகா. அப்ப எதுக்கு காலங்காத்தால எல்லாரையும் நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? சும்மா காலையில டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஆமா, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அத்தை கேக்குறது நியாயம் தானே. டெய்லி வைக்கிற பாலும் பிரெட்டும் காணாம போயிட்டுனா அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு சந்தேகம் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வீட்லயும் கிச்சன்லயும் கேமரா மாட்டிருங்க. கேமராவா? ஆமாப்பா, கேமரா மாட்டிருவோமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. கண்டிப்பா பூனை பண்ற வேலையா தான் இருக்கும். போங்க, போய் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு முடிவு வரும்னு பார்த்தா வர மாட்டேங்குது. இப்படியே ஒரு வாரமா நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தம்பி இவ்வளவு நடந்திருக்கு? ஷோ, நான் அப்பவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கணும். இப்ப அழுது ஒரு பிரயோஜனம் இல்லக்கா. அப்ப நீ பூனைன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கியா? ஆமாக்கா. தம்பி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு காலையில சின்ன பொண்ணும் என் மகளும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்ன பேசிட்டு இருந்தாங்க? நீ டெய்லி எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குதான். சின்ன பொண்ணு சொல்றா, கண்டிப்பா அத்தை இந்த வீட்டுலதான் இருக்காங்கன்னு சொல்றா. என்ன சொல்ற? சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சுடா? ஆமாப்பா, அவ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. நீ வந்த நாள்ல இருந்து அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடவே இல்ல, ரூம்குள்ளேதான் வச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன்னு சின்ன பொண்ணுக்கு சந்தேகம் வந்துட்டு. ஐயா, நான் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு போனேன்னு எல்லார்கிட்டயும் நம்ப வச்சுட்டேன். ஷோ, இப்ப சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல கண்டிப்பா அவ மல்லிகா கிட்ட சொல்லிடுவா. இல்ல என்கிட்ட நேரடியாவும் கேட்டாலும் கேட்பான்னு நினைக்கேன். நான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். அன்னைக்கே மல்லிகா கிட்ட சொல்லிருந்தா இப்ப நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தம்பி, எல்லாமே என்னாலதானப்பா. என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, அழாத வீடு, சாப்பிடு. நான் இவ்வளவு நேரம் இங்க இருக்கிறதே சின்ன பொண்ணுக்கும் உன் மகளுக்கும் சந்தேகம் வந்திருக்கும். நான் போறேன். மாமா வராங்க. சின்ன பொண்ணும் ராதிகாவும் இங்க என்ன பண்றாங்க? ஒருவேளை நான் பேசுன எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு ராதிகா, இங்க நின்று என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த ரூம் ரொம்ப நாளா பூட்டி கிடக்குன்னு சொன்னாங்க அத்தை. அதுக்குதான் சரி என்ன இருக்குன்னு போய் பாப்போமேன்னு வந்தோம். அதான் நீங்க உள்ள உட்கார்ந்து யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஆமா, ஒரே பேச்சு சத்தமா கேட்டுச்சு மாமா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ, இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? போன்ல பேசிட்டு இருந்தமா, வேற ஒண்ணும் இல்ல. போன்ல பேசிட்டு இருந்தீங்களா? அப்படியா? 2 குரல் கேட்டுச்சே எங்களுக்கு. உங்களுக்கு 2 குரல் கேட்டுச்சா? அப்ப நான் பேசுனது எல்லாத்தையும் நின்னு ஒட்டி கேட்டுட்டு இருந்தீங்களா? சே, ஒட்டுலாம் கேட்கல மாமா. நாங்க இப்படி நடந்து போயிட்டு இருந்தோமா, அப்ப 2 குரல் கேட்டுச்சு. அத ஒரே சந்தேகமா இருந்தது, எப்படி இந்த ரூம்ல 2 குரல் கேட்கும்னு. அதான் உங்ககிட்ட கேட்டோம். அப்படியா? இல்லம்மா, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க, ஒரு வேலை விஷயமா. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்படியா மாமா? சரி, இந்த ரூம்குள்ள போய் நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம். ஐயோ, இவ வேற 2 பேரும் நான் பேசுறதை கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. என்ன மாமா, போயிட்டு வரட்டுமா? என்ன ராதிகா, நீ நம்ம வீடு இது, எதுக்கு நீ மாமா கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு வா போவோம். அது சரி அண்ணி. ஐயோ, கதவை திறந்தா என்னோட கதை முடிஞ்சது. சின்ன பொண்ணு ராதிகா, அதான் 2 ரூம் இருக்குல்லமா, அங்க போய் நீங்க தூங்குங்க. இந்த ரூம்ல ஒரு காத்து ஓட்டம் கூட இருக்காது. ஏன் அண்ணி, நம்ம உள்ள போக கூடாதுன்னு மனுஷன் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. அதான் ராதிகா, நீ தான் கேட்டல, உங்க அம்மா பேச்சு சவுண்ட் தானே கேட்டுச்சு. கண்டிப்பா அது அத்தை தான். என்ன மாமா நீங்க, இந்த ரூம்குள்ள காத்து வரலனா என்ன? நல்ல ஜன்னல்ல இருந்து சில்லு சில்லுன்னு காத்து வருது. அதுலயே நாங்க படுத்து தூங்கிப்போம். ஆசையா இருக்கு மாமா இந்த ரூமை பார்க்கணும்னு. சின்ன பிள்ளையில பார்த்தது, அதான் இப்ப திறந்து பாக்குறோமே. உங்களுக்கு என்ன? நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? சும்மா நான் பேசுறதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்காதீங்க, சரியா? சின்ன பொண்ணு, என்னமா அங்க சத்தம்? ஐயோ, மல்லிகா வேற வந்துட்டா, போச்சு. அது ஒண்ணும் இல்ல, இந்த ரூம் நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப நாளா பூட்டி கிடக்குன்னு, அதுக்குதான் மாமா கிட்ட திறந்து உள்ள போட்டுமான்னு கேட்கும். ஃபேன் இல்ல, காத்து வராது, அது இதுன்னு சொல்லி எங்களை உள்ள போக விடாம பண்றாங்க.
உங்களுக்கு என்ன? அதான் பிள்ளைங்க ஆசையா கேட்கல, எதுக்கு நீங்க விட மாட்டீங்க? வர வர உங்க நடவடிக்கையே சரியில்லை. மல்லிகா, நான் என்ன வேணும்னேவா விடல, உள்ள காத்து வராதுமா, அதுக்குதான் போக வேண்டாம்னு சொன்னேன். காத்து தேவையா? இந்த ரூம்ல அதான் ஜன்னல் இருக்குல்ல, சிலு சிலுன்னு காத்து வரும், போய் தூங்கட்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? மல்லிகா, தேவையில்லாம என்கிட்ட கட்டாத, நான் சொல்றதை நீ கேளு. வீட்டுக்கு வந்திருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப நாள் கழிச்சு, இப்பவும் இப்படி எல்லாம் உயிரை வாங்கிட்டு இருக்காதீங்க. என்ன நீங்க மட்டும் உள்ள உட்கார்ந்து சாப்பிடுறீங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் போகட்டுமே. இப்போ என்னவா? ஐயோ அண்ணி, நம்மளால அத்தைக்கும் மாமாக்கும் சண்டை வருது. ஷோ விடுங்கட்ட மாமா, வேண்டாம், நாங்க போல. ஐயோ, நீ ரொம்ப சோகமா பேசுற மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போய் பாருமா, அத்தை திறந்து விடுறேன். மல்லிகா, அத சின்ன பொண்ணே வேண்டாம்னு சொல்றல, என்னதான் பிரச்சனை உனக்கு? நொய் நொய் வந்துட்டு இருக்க காலையில இருந்து. ஆமா, நான் தான் நொய் நொயின் வந்துட்டு இருக்கேன். கிச்சன்ல கேமரா மாட்ட உங்களுக்கு ஒரு துப்பு இல்ல. டெய்லியும் வச்ச பால் காணாம போகுது. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 5 வாரம் 4 வாரமா இதே தான் நடந்துட்டு இருக்கு. எரிச்சலா இருக்கு. சை, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. என்ன எம்மா, நீங்க உள்ளதான் இருக்கீங்களா? ராதிகா சும்மா இரு, இங்க பாரு எப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னு. என்னக்கா, என்ன மாமா, என்ன சின்ன பொண்ணு, என்ன ராதிகா, என்ன ஆயிட்டு? எதுக்கு இங்க ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. என்ன, இந்த ரூம் ரொம்ப நாளா பூட்டியே கிடக்கு. ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு மாமாக்கும் அத்தைக்கு சண்டை வந்துட்டு மாமா திறக்கவே மாட்றாங்க. எதுக்குன்னு தெரியலனே. ஐயோ, எல்லாம் போச்சு. ஆமாப்பா, அதான் ஓவரா பண்ணிட்டு இருக்காதீங்க, திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரு முத திறக்க சொன்னா? நான் தான் திறக்க சொன்னேன். ஏன் சின்ன பொண்ணு, இது ஒண்ணும் நம்ம வீடு இல்ல. என்ன உன் இஷ்டத்துக்கு சொல்றதுல இவங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல, சரியா? இப்ப பாரு, நீ திறக்க சொல்ல போய் உங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரே சத்தம். என்னன்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்ன? ஐயோ, சண்டைலாம் இல்ல தம்பி, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? சின்ன பொண்ணு எதுக்கு திட்டுறீங்க? விடுங்க. என்ன எதுக்கு திட்டுறீங்க? எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. சந்தேகமா? என்ன சந்தேகம்? ஐயோ, சின்ன பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி வைக்க போறா. ஐயோ, உங்க அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு எனக்கும் ராதிகாக்கும் சந்தேகமா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? செல்லத்தாய் எப்படி இந்த ரூம்குள்ள இருப்பாங்க? சின்ன பொண்ணு, உனக்கு தோன்றதெல்லாம் கண்ட மணிக்கு பேசிட்டு இருக்காத. அம்மா தொலைஞ்சு எவ்வளவு நாள் ஆயிட்டு. இவ்வளவு நாள் இந்த ரூம்குள்ள எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? கொஞ்சமாச்சு யோசிச்சு பேசு, சரியா? நீங்க அமைதியா இருங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா அத்தை, எங்க அத்தை இந்த ரூம்குள்ள தான் இருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. அது எப்படிமா? போச்சு, எல்லாம் போச்சு. கதை முடிஞ்சது இன்னைக்கு. அத்தா, நீங்களே கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. நீங்களும் சொன்னீங்கல்ல, 2-3 வாரமா மாமா உங்க கூட உட்காந்து சாப்பிட்றது இல்ல, அந்த ரூம்குள்ள தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. எங்க அம்மா தொலைஞ்சும் ஒரு 2-3 வாரம் ஆயிட்டு. நாங்க வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டே இருக்கோம், எங்க கூட உட்காந்து சாப்பிட்றதே இல்ல. அப்ப உள்ள எடுத்துட்டு போய் உங்களுக்கு தெரியாம சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? போச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டா. மல்லிகா என்ன பண்ண போறாளோ? என்னங்க, சின்ன பொண்ணு ராதிகாவும் சொல்றதெல்லாம் உண்மையா? அது வந்து உண்மையா இல்லமா? அப்ப எதுக்கு நீங்க உள்ள போய் சாப்பிடணும்? நானும் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்க. இப்ப சின்ன பொண்ணு ராதிகாவும் இப்படி சொல்றாங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஐயோ, அதெல்லாம் இல்லமா, அவங்க சின்ன பிள்ளை, என்னமோ அவங்களுக்கு தோன்றதை சொல்றாங்க. இப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எங்களை ரூம்குள்ள விட்டுருக்க வேண்டியதானே? ராதிகா சொல்றது சரிதான். நீங்க பயப்படலனா எங்களுக்கு இப்பவே அந்த ரூமை திறந்து காமிங்க, நாங்க எல்லாரும் நம்புறோம், சரியா? அது வந்து ராதிகா சொல்றது கரெக்ட் தான். நீங்க இப்பவே அந்த ரூமை திறந்து காமிங்க, அதுக்கப்புறமா எங்க யாருக்கும் இந்த மாதிரி சந்தேகமும் இருக்காது, சண்டையும் வராதுல்ல நம்மளுக்குள்ள. என்னமா நீ என்னையே சந்தேகப்படுறியா? ஆமா, அதான் இல்ல ரூம்குள்ள யாரும். அப்ப எதுக்கு நீங்க பயந்துட்டு துறங்க? ஆமா, திறந்து காமிங்க மாமா. ஐயோ, என்ன எல்லாரும் ரவுண்டு கட்டிட்டாங்களே. யோசிச்சுட்டே இருந்தது போதும், போய் திறங்க. டக்கு புக்குன்னு திறந்து காமிங்க மாமா. சரி, திறக்குறேன். என்ன நீ திறக்கிறேன்னு மனுஷன் ஒத்துக்கிட்டாரே. இரு ராதிகா, என்னன்னு பாப்போம்.